தமக்கு கண்டிப்பாக நோபல் பரிசு தந்தே ஆக வேண்டும் என அடம் பிடித்துள்ளார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். கடந்த 8 மாதங்களில் 7 போர்களை நிறுத்தியுள்ள எனக்கு நோபல் பரிசு வழங்கப்படவில்லை என்றால் அது அமெரிக்காவுக்கே அவமானம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அண்மையில் அமெரிக்க இராணுவ அதிகாரிகளுடன் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் அவர் உரையாற்றும் போது, இஸ்ரேல் அமாஸ் போரை நிறுத்தும் முயற்சியின் இறுதி கட்டத்தில் உள்ளோம். அமாஸ் போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொள்வதே அவர்களுக்கு பொருத்தமானது. அந்த போர் நிறுத்தத்திற்கு அனைத்து அரபு நாடுகளும் முஸ்லிம் நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளன. இஸ்ரேல் கூட ஒப்புக்கொண்டுள்ளது. இந்த திட்டம் வெற்றியடைந்தால் 8 மாதங்களில் 8 போர்களை முடித்து வைத்தவன் நானாகத்தான் இருப்பேன் என்றார் அவர். மேலும் ட்ரம்ப் எப்படி போரை நிறுத்தினார் என்று யாராவது புத்தகம் எழுதினால் அவருக்கு நோபல் பரிசு கொடுப்பார்கள். பொதுவாக எழுத்தாளர்களுக்கே நோபல் பரிசு செல்கிறது. காசா போரை நிறுத்தினால் நோபல் பரிசு கிடைக்கும் என நினைக்கிறேன் என்றெல்லாம் ட்ரம்ப் கூறியுள்ளார். இந்த உரை உலகளவில் விமர்சனங்களுக்கும் நகைப்புக்கும் உள்ளானது. இதுவரை நிறுத்தியுள்ள போர்களில் இந்தியா பாகிஸ்தானை கூட ட்ரம்ப் அடிக்கடி கூறி வருவது குறித்தும் கடுமையான விமர்சனங்கள் எழுந்துள்ளன.